கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நவீன உலகத்தில் ஆச்சரியமான கண்டுபிடிப்புகளுக்கும் பலவிதமான முன்னேற்றங்களுக்கும் நடுவில் நாம் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய முன்னேற்றம் பிரம்மாண்டமாக இந்த உலகத்திலே செய்யப்பட்டாலும் மனிதனுக்கு வருகிற துன்பம் மாற்றம் இல்லாமல் இன்னும் பெரிதாக வந்து கொண்டுதான் இருக்கிறது. திடீரென்று நமக்கு ஒரு பற்றாக்குறை, சமையல் எரிவாயு பற்றாக்குறை. அதனால் மீண்டும் நாம் பழைய நிலைக்கு திரும்புகிறோம். தற்காலிகம்னு சொன்னாலும் இந்த இடத்துக்கு போகும்படியாகவும் வாழ்க்கை நம்மை கொண்டு செல்லும். அப்படியானால் எவ்வளவு பெரிய முன்னேற்றங்களை மனுஷன் அடைந்தாலும் தேவனுடைய செயல்பாடுகள் இந்த பூமியில நடக்க வேண்டும் என்றால் அது நடக்கும். தேவன் சர்வ பூமியை ஆளுகை செய்கிறார். சர்வ லோகத்தின் நியாயாதிபதியாகவும் அவர் இருக்கிறார். மிகவும் அமைதலும் ஐஸ்வர்யம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்த வளைகுடா நாடுகள் சில பதற்றத்தில் இருக்கிறார்கள். அவளுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் வராது என்று அவர்கள் கனவுலகத்தை கட்டி கொண்டிருந்தாங்க. அவங்களுடைய கட்டிடங்களையும் தோட்டங்களையும் பார்த்தால் கனவுலகம் போல இருக்கும். ஆனால் இப்பொழுது அவர்கள் நடுங்குகிறார்கள். ஆக தேவனுடைய பலத்த கையில் நம்மை அடக்கி கொண்டிருப்பது என்றைக்கும் நல்லது. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23ஆம் அதிகாரம் 11 கவனிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23:11. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே, திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். அவளுக்கு ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்கிற ஒரு திட்டம், கனவு எப்பொழுதுமே உண்டு. அவருக்கு ஒரு விருப்பம் எப்பவுமே ரோமாபுரிக்கு போகணும். ஏன்னா அங்கே மிகப்பெரிய அரசினுடைய தலைமையகம் அங்கதான், ரோம ஆட்சியினுடைய தலைமையகம். அதனால அவருக்கு ரோமாபுரினாலே அவருக்குள்ளவே ஒரு ஆசை, எப்பொழுதும் ரோமாபுரிக்கு போகணும், சில ஊர்களுக்கு செல்லணும், நமக்கு விருப்பம் இருக்கிற மாதிரி அவருக்கு ரோமாபுரிக்கு போகணும். ஆனால் தடை. அத அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி இருக்கிறார். ரோமருக்கு எழுதும் பொழுது முதல் அதிகாரம் ரோமர் 1:12 எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் வேற பண்ணுகிறாராம், ரோமாபுரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல, தடை வந்து கொண்டேதான் இருக்கிறது. இங்க கர்த்தர் வந்து நின்று எருசலேமிலே அவர் சாட்சியா இருந்ததுனால பலவிதமான உபத்திரவங்களை அடைந்து பாடுபட்டு நொறுங்கி தனித்து சிறையில் இருக்கும்பொழுது பக்கத்துல நின்று சொல்றாரு, நீ ரோமாவிலே போய் எனக்கு சாட்சியா இருக்க வேண்டும். எருசலேமிலே சபை தொடங்கிய அந்த இடத்துல அப்போஸ்தலர் எல்லாரும் இருக்கிற அந்த இடத்துல, ஆதி கிறிஸ்தவர்கள் வலுவாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல சாட்சியாக நின்ற பொழுது இவருக்கு வந்த எதிர்ப்பு எவ்வளவு பெருசு. அவரை கொலை செய்யும்படியாக யூதர்கள் சபதம் பண்ணிட்டு இருக்காங்க. சோறு தண்ணி வாயில வைக்க மாட்டோம், 40 பேர். ஆனால் ரோமாபுரிக்கு போய் அங்க சாட்சியா இருக்கணும்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இவர் இந்த விருப்பத்தையே விட்டுறணும். அடடா, சொந்த ஊர்லயே நமக்கு இந்த அளவுக்கு அடி கொடுக்குறாங்கன்னு சொன்னா ரோமாபுரிக்கு போனா எப்படி இருக்கும்னு யோசிச்சாருன்னு சொன்னா தயவுசெய்து வேணாம் அந்த பிளான். ஆனால் அப்படி இவர் நினைச்ச மாதிரி இல்லை. அவருக்குள்ள அந்த விருப்பம், ஜெபம் இருக்கிறது. ஏன்னா இவருடைய அழைப்பே இதுதான். எங்க ஹோட்டல் நீங்க புக் பண்ணுங்க,
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னா நமக்கு அந்த புக் பண்ண உடனே நம்ம கொடுத்துட்றோம். யூ ஆர் இன்வைட்டட் டு ஸ்டே அண்ட் என்ஜாய் அண்ட் ஹாவ் அ ஃபேபுலஸ் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட். அதனால் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்றோம். அந்த மாதிரி பவுலை தேவன் அழைத்த பொழுது அவருடைய ஊழியத்தோட பேட்டர்ன் என்ன அப்படின்னா, எனக்காக நீ பட்டணங்கள் தோறும் பாடுபட வேண்டும். இதுதான் அவரோட அழைப்பு. அப்போ இவர் இந்த இடத்துல நீ ரோமாவிலும் எனக்கு சாட்சியா இருக்க வேண்டும். அப்படியானால் இவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு எண்ணம் வந்திருக்கும், நம்ம ரோமாவரி போயிடுவோம். சரி, அது எப்படி போகிறார், அது எப்படி நடக்கிறது? அங்கதான் இங்க சதி நாமோ போன வாரம் கூட படிச்சோம். இவரை கொலை செய்யும்படியாக 40 பேர் ஒரு சர்ப்பனை, ஒரு சதி ஆலோசனை பண்ணிட்டாங்க. அதே உறவுக்கார தம்பி ஒருத்தர் என்ன பண்ணாரு, சேனாதிபதி கிட்ட வந்து சொல்றார், பவுல் சொல்லி அனுப்புற, நீ போப்பா, நீ போய் சேனாதிபதியை சந்திச்சு இதை சொல்லிடு அப்படின்றாரு. ஏன்னா பவுலுக்கு நல்லா தெரியும், யூதர்கள் சதி செய்து கொலை பண்ணிட்டாங்கன்னா செக்யூரிட்டி கரெக்டா இல்லை, சேனாதிபதி தன் வேலையை சரியா செய்யல. இப்போ ஒரு கைதியை கொண்டு போகும்போது அவர் இறங்கி ஓடிட்டான் நடுவுலன்னு சொன்னா, அந்த சரகம், அந்த அந்த ஏரியா, அவனுடைய அந்த காவல் நிலையத்தோட பொறுப்பாளர் அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. சரி, சிறைச்சாலை காவலன் ஏன் கத்தி எடுத்து தன்னை வெட்டிக்கு போனாரு? அந்த இடிந்து எல்லாமே ஒரு மாதிரி எல்லாம் ஓடிட்டாங்க, காவலர்கள் ஓடிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சு, கைதிகள் ஓடிட்டு இருப்பாங்க நினைச்சு அவன் என்ன பண்ணான், பட்டயத்தை எடுத்து தன்னை கொலை செய்யும்படி போனான் சிறைச்சாலை காவலன். பின்பு அவர் ரட்சிக்கப்பட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பொறுப்புல அவங்க கவனமா இருப்பாங்க. உடனே இந்த சதியை என்ன பண்றாரு, அந்த தம்பி கிட்ட, நீ போய் சேனாதிபதி கிட்ட இன்ஃபர்மேஷனை சொல்லிடு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு குறிப்பாக உலகத்துல எங்கு சென்றாலும் அங்கு மனித தயவை கடவுள் கொடுத்துருவார். அது என்னுடைய வாழ்க்கையில ஐயாவோட போகும்போது நல்லா பார்த்துருக்கோம். அவங்கெல்லாம் வாழ்க்கையில நம்ம பேசுனதோ பார்த்ததோ, நம்மளை பத்தி அவங்க கேள்விப்பட்டது கூட இருக்காது. ஆனால் அவர்களோட தயவை தேவன் நமக்கு என்று கொடுப்பார். அது எப்படி ஏற்படுத்தி விட்டுருவார். அந்த மாதிரி இந்த சேனாதிபதியிடம் அவன் போக 19 இருந்து கவனிப்போம். கையை பிடித்து அந்த பையன் மூஞ்ச பார்த்தோன்னே அவருக்கு ஏதோ டவுட் வந்திருக்கும் நினைக்கிறேன். ஏதோ பதட்டமா இருக்கிறானே, எதையோ சொல்ல வந்திருக்கிறானே, அப்படியே கையை பிடிச்சி தனியே கூட்டின்னு போயிட்டார். என்ன, ஏன்னா அவர் பொறுப்புல இருக்கிறார், அவர் பொறுப்புல இவர் இருக்கிறார். யூதர்கள் வெளியில கலகம் பண்றாங்க, யூதர்கள் ஏற்கனவே கொலை செய்யும்படி இந்த பவுல் மேல ஒரு கண்ணா இருக்காங்க, ஒரு முக்கியமான ஒரு கைதி பாய்வரு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவர் கொஞ்சம் கவனமா தான் இருக்கிறார். அதற்கு அவன் கொண்டு வரும்படி சம்மதிக்க வேண்டாம். சபதம் பண்ணிக்கொண்டு பதிவிருந்து, அப்படியானால் அவர்கள் 40 பேரும் ரொம்ப இன்ஃபுளுன்ஸான ஆளா இருப்பாங்க. மகாபிரதான ஆசாரியர் கூட, சனகரிப்பு சங்கமா எல்லாம் சேர்ந்து கூட அந்த சேனாதிபதியை இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும். இவனை விட்டுடுங்க, கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வாங்க, அவ்வளவுதான் உங்க வேலை, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க அவன் மேல் பாய்ந்தவனை கொண்டு விடுவோம், எங்களை கைது பண்ணி உள்ள வைக்கணும்னா கூட உங்க வேலையை நீங்க செய்ய, எங்களை கைது பண்ணி கூட வச்சுக்கோங்க. கொஞ்சம் அந்த காவல் அந்த இறுக்கத்தை தளர்த்தி விட்டா போதும், என்ன வேணாலும் பேசிக்கலாம்ல. ஏன்னா அவருடைய உத்தரவு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. என்ன உத்தரவுன்னா, சரி நான் வர்றேன், அவனை அனுப்புறேன், விசாரிக்கிறதுக்கு வரீங்களா, சரி வாங்கப்பா அப்படின்ற உத்தரவுக்கு அவங்க காத்திருக்காங்க. ஒருவேளை இது சேனாதிபதிக்கு தெரியாமல் கூட இவங்க பண்ணலாம், தெரிந்தும் பண்ணலாம். தெரிந்து பண்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இவர் அதுக்கு மேல இருக்கிற அதிகாரிக்கு அல்லது ராஜாவுக்கு இவர் பதில் கொடுக்கணும். இவ்வளவு திட்டங்களும் மனிதன் போட்டுக்கொண்டே இருக்கிறான். இவர்களுக்கு மேலே தேவன் இருக்கிறார்.
அப்போ ஒரு காரியம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, அது ஒரு துன்பமாக இருக்கிறது, அது நமக்கே புரியாததாக இருக்கிறது, ஆனாலும் வலிக்கிறது, வேதனையா இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இவை எல்லாவற்றுக்கும் மேலே, இந்த சம்பந்தப்பட்ட எல்லாவற்றுக்கும் மேலே தேவன் இருக்கிறார், அவர் கவனிக்கிறார், அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். இந்த நம்பிக்கை நமக்கு ரொம்ப தேவை. நாம் நம்பிக்கையை இழப்போமானால் தேவன் நமக்கு நம்பிக்கை ஊட்டுவார். ஏன் இந்த இடத்துல கர்த்தர் அருகே நின்று திடன் கொள் அப்படின்னாரு? அவருடைய நம்பிக்கையை அவர் காப்பாற்றிக் கொள்வதற்காக. அன்னைக்கு யோசுவாவுக்கு சொன்னார், ஒரு பெரிய திட்டம் அவருக்கு முன்னால இருக்கு. யோசுவாவுக்கு முன்னால மிகப்பெரிய லீடர் இறந்துட்டார், மோசே. யோசுவாவுக்கு தான் பெரிய பொறுப்பு. அப்ப தேவன் அந்த பொறுப்பை அவர் எடுத்து நடத்துவதற்கு முன்னால சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நீ கலங்காதே, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். ஒரு விஷயம் நமக்கு புரியணும், நம் நம்பிக்கையில தளர்ந்து போற மாதிரி இருந்தா தேவன் நம் நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும்படி, நம்முடைய நம்பிக்கையை புதுப்பிக்கும்படி ஏதோ ஒரு வகையில நம்மோட அவர் தொடர்பு கொள்வார். இந்த பிரச்சனை என்ன தெரியுங்களா? நான் முடிவெடுக்கிறது தான் எனக்கு பிரச்சனை. நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன்னா நான் அதுலயே நிற்பேன். நம்பிக்கையை இழக்கும்படியான முடிவை நான் எடுத்து விட்டால், எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை, துளி கூட நம்பிக்கை இல்லை, 1% கூட நம்பிக்கை இல்லை அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். இப்படி யோசிங்க. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இத்தனை பாடுபட்டு கடைசியா 2 பேராலாம் கூட அவர் சிறையில் இருந்திருக்கிறாரு. சிலரோட தான் எப்பவுமே பயணிப்பாரு. இந்த டைம் தான் அவர் தனியா சிறைக்குள்ள இருக்கிறார், யாரும் இல்லை கூட. நல்லா தெரியும் சூழ்நிலை என்ன. ஒரு பக்கம் ரோம அரசாங்கத்தின் கஸ்டடியிலையும் போயிட்டாரு, இன்னொரு பக்கம் யூதர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப உயர் மட்டத்திலிருந்து இவரை எதிர்க்கவும் வந்துட்டாங்க, கொலை செய்யும் 2 முறை முயற்சியும் பண்ணிட்டாங்க. இந்த சூழ்நிலையில ரோமாபுரிக்கு நீ சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதும் தன் நீண்டகால ஜெபமும் அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அவர் பலவிதமான எண்ணங்கள் அவருக்குள்ள வந்திருக்குமா இல்லையா? உங்க வாழ்க்கை சூழ்நிலை உங்களை போற நிலைமையை பார்த்தா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்பிக்கைக்கு வாய்ப்பே இல்லை. என்னால் நம்பிக்கை வைக்கவே முடியல, நான் நம்பிக்கை வைக்கவே மாட்டேன் அப்படின்ற முடிவை நீங்க எடுக்கலாமா? இல்ல, எனக்கு சூழ்நிலை அப்படிதான் சொல்லுது, எனக்கு அப்படிதான் நடக்கிற மாதிரி தெரியுது, எனக்கு நடந்ததும் அப்படித்தான் இருக்குது, எல்லாமே 100% உண்மையா இருக்கலாம். ஆனால் இப்படி யோசிங்க, நான் நம்பிக்கை இழந்து என் மனதை நான் மாற்றி அதுல வைக்கிறத விட நான் கர்த்தரில் நம்பிக்கையா இருக்கிறேன் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா என்ன, ஒன்றும் தப்பு இல்லையே. நான் நம்பிக்கையே வைக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு இடத்தை நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலா இது எல்லாமே உண்மைதான், எல்லாமே மோசமா தான் இருக்கு, எதுவுமே சரியில்லை தான், ஆனால் கர்த்தர் இவைகளில் அற்புதம் செய்வார், கர்த்தர் இவைகளில் மாற்றம் செய்வார் அப்படின்னு நினைச்சு அவர் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு எப்பொழுதுமே வாய்ப்பு இருக்கு, எப்பொழுதுமே வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலை சொல்றது 100%. மனிதர்கள் நிரூபித்து விட்டார்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கவே முடியாது என்று சொல்லி. அவர்களும் சொல்றாங்க என்னெல்லாம் நம்பாதேன்றாங்க அவங்களே வச்சுக்கோங்களேன். ஆனா அதை தாண்டி உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இடம் இருக்கிறது. கர்த்தர் இவை எல்லாவற்றுக்கும் பின்னால் இருக்கிறார், அவர் என்ன வேணாலும் செய்வார், அவர் என் உள்ளத்தை கவனிப்பார், என் வியாகுலத்தை அவர் புரிந்து கொள்வார், எனக்கான மாற்றத்தை அவர் செய்வார். நினைக்கலாம் இல்ல, இன்னைக்கு இந்த மனுஷனோட சூழ்நிலை எப்படி இருக்குது. இருவேறு தகவல் வந்துடுச்சு அந்த தம்பி மூலமா. 40 பேர் சோறு தண்ணி இல்லாம சபதம் எடுத்துக்கிட்டு சத்தியம் பண்ணிட்டு வெயிட் பண்றாங்க, உங்களை கொல்ல போறாங்க, விசாரணைக்கு நாளைக்கு காலையில் எப்படி இருந்தாலும் நீங்க வெளியே வருவீங்க. ஆனால் கொஞ்சம் முன்னாலதான் சொன்னார், கர்த்தர் சொன்னார், வந்து நின்று சொன்னார். அப்போ சூழ்நிலையினுடைய மிக மோசமான பக்கத்தை பவுல் நினைத்து பயப்படுவதா, கர்த்தர் சொன்னதில் நிற்பதா? ஏன் நம்ம பைபிள் படிங்க, வசனங்களை படிங்க, மனசு வேதனையா தான் இருக்கு, இருந்தாலும் வசனம் படிங்க, கொஞ்சமாவது காலையில எழுச்சி படிங்க, இரவு படிங்க. உங்களுக்கு மனசு சபைக்கு வரணும், வசனம் படிக்கணும், கேட்கணும்னு கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்,
ஆனாலும் படிங்க. ஏன் படிங்கன்றது தெரியுங்களா? அந்த கர்த்தர் வந்து நின்று ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்களேன், அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும். இதுல இருந்து இதை படிக்கிறதுல நடுவுல உங்களுக்கு ஒரு வார்த்தை கிடைச்சிடும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்கு அதுல ஒரு வார்த்தை கிடைச்சிடும். சேனாதிபதிக்கு சொல்லியாச்சு. அப்போ என்ன மாதிரி ஏற்பாடு நடக்குதுன்னு பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கும். 22 அறிவித்ததாக நீ ஒருவருக்கும் சொல்லாது என்று கட்டளையிட்டு போகும்படி 200 சோல்ஜர்ஸ், 200 காலாட்களை, 70 குதிரை வீரரை, 200 ஈட்டிக்காரரை என்றும் பவுலை ஏற்றி சொன்னதுவன்றி அப்படி நிற்போம். இப்ப சூழ்நிலை என்ன? நல்ல எருசலேம்லயே இவர் வச்சு முடிச்சிருக்கிறாங்க. எருசலேம்லயே இருக்கிற அந்த யூதர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் சைடு அவங்களுக்கு. ஏன்னா சொந்த இடத்துல வந்து இவர் மாட்டியிருக்கிறார். ரோமாபுரியாரோட, குறிப்பாக ரோம அரசாங்கத்தோட கைகோர்த்து இணக்கமாக இருப்பவர்கள் இருக்கிறாங்க. உள்ள ஒரு ஆண்டு இருக்கிறான், அந்த அனனியா பேரு, போன வாரம் படிச்சோம். பவுல் சொன்ன உடனே கோவப்பட்டார்ல, அவர் வேற இருக்கிறாரு. ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. கர்த்தர் சொல்றார், திடன்கொள், நீ ரோமாபுரிக்கு போகணும். ஆனா சூழ்நிலையை பார்த்தா இங்கேயே முடிச்சிடுவாங்க, தங்களை கொலை செய்யப்படுவோம் என்ற ஒரு தீர்க்கமான ஒரு சூழ்நிலை நல்ல தெளிவாவே தெரியுது. நாம் பல நேரம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறத விட சூழ்நிலையின் மேல நம்பிக்கை வைக்கிறோம். நம்ம அதை ரொம்ப ஆணித்தரமா வேற பேசுவோம். என் சூழ்நிலை இருந்தீங்கன்னா நீங்க என்னை விட மோசமா பேசுவீங்க, பாவம் பேச வந்தவரையே இன்னும் மோசமா பேசுவீங்கன்னு. ஏன்னா என் சூழ்நிலையில் நீங்க இருந்தா தானே தெரியும். ரியாலிட்டி அது உள்ளதானே நான் இருக்கேன். இந்த 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளைக்குள்ள தானே நான் இருக்கேன். நான் என்னன்றேன், பரவாயில்ல 7 மடங்குன்னா கூட கர்த்தர் உன் நடுவில் இருப்பாரே, வேதம் நமக்கு சொல்லுதே அப்படின்னு சொன்னா அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர்கள் கர்த்தருடைய வல்லமையை விட சூழ்நிலையினுடைய அந்த அனுபவம் அதுக்குள்ள இருக்கிறதுனால அதை ரொம்ப நம்புறது. நம்முடைய சுபாவம், நம்முடைய இயல்பு, நம்முடைய மாம்சம். எதுக்கு வசனங்களை கேட்கிறோம் ஆண்டாண்டு காலமாக? எதுக்கு இந்த வேத புத்தகத்தை கையில வச்சிருக்கிறோம்? கர்த்தருடைய வசனத்தால் நம்மை திடப்படுத்திக் கொள்வதற்காகத்தான். மிகப்பெரிய ஒரு வேதனைக்குள் இருந்த ஒரு சகோதரனை இன்னைக்கு சந்திச்சு தொலைபேசி வழியா தான் பேசுறேன். அவருக்கு அதான் சொன்னேன், உன் சூழ்நிலை மகா மோசமா இருக்கு, ரொம்ப கஷ்டம்தான். ஆனா ஒன்னே ஒண்ணுதான்ப்பா எனக்கு பதில் தெரியுது. தாவீது எல்லாவற்றையும் இழந்து சாம்பல் நடுவில் நின்ற போது வசனம் ஒண்ணு இருக்குது அங்க, தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தினான். அவ்வளவுதான். கூட இருந்து 200 சில்லற பேர் கூட கல்லெட்டு அடிச்சு இவனை சாவடிச்சிடலாமான்னு நினைச்சிட்டாங்க தாவீது அந்த டைம்ல. இவனால நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க, நம்ம பொருட்கள் எல்லாம் திருடின்னு போயிட்டாங்க, நடுத்தருவில் நம்ம நின்றுட்டோமே அப்படின்னு அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க அவங்க. அப்போ வசனம் சொல்லுகிறது, தாவீதோ கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இது என்னது? இது எப்படி பண்ணலாம்? இப்படி ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறதா? இப்படி நாம நினைச்சிருக்கிறோமா? கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்ளும்படியான ஒரு சிந்தை, ஒரு திட்டம், ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறதா? நினைச்சு பாருங்க. அது என்ன நினைச்சு பாருங்க. அது எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அது எப்படி செய்யலாம்னு யோசிங்க. வெரி சிம்பிள். உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவிலே தடையாக உங்கள் பாவம் இருக்குமானால், குற்றம் இருக்குமானால் அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவனே, உம்முடைய கையை நீட்டும் இந்த விஷயத்துல, உம்முடைய கண்கள் இந்த விஷயத்தை பார்ப்பதாக அப்படின்னு ஒரு சரண்டர் ஜெபம் ஒன்று பண்ணுங்க. அற்புதமாக தேவன் செயல்படுவார். அதுக்குதான் இவ்வளவு பெரிய டாக்குமெண்ட் நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறார். நீதிபதியாவே இருந்தா கூட அவர் ஒரு தீர்ப்பு எழுதும் பொழுது சட்டமெல்லாம் படிச்சுதான் உட்கார்ந்துக்கிறாரு அவரு. ஆனா பின்னோக்கி அவர் பல 100 பல 1000 புத்தகங்கள் இருக்கிற அந்த கேஸ், அதனுடைய முடிவு, அதன் தீர்ப்பு, அதை ரெஃபர் பண்ணுவார் அவர்.
தன்னுடைய தீர்ப்பில் பல விஷயங்கள், வெறும் சட்டம் 302 160 மட்டும் போட மாட்டார். இதே மாதிரியான தீர்ப்பு இந்தந்த இடங்களில் இப்படி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மேற்கோள் காட்டி ஒரு தீர்ப்பு எழுதுவார். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேத புத்தகம் நம்முடைய கையில இருந்து இதை வாசிக்க இதை கேட்க நம்ம இறுதியில் வைத்துக் கொள்ள, இது எதுக்காக நமக்கு பயன்படணும்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது இந்த கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்வதற்காகத்தான். சரி, இப்போ இந்த சேனாதிபதி 200 பேர் இல்லையா, ஏறக்குறைய ஒரு 470 காலாட்படை தான் இவங்க வச்சிருப்பாங்க. இவங்களோட அந்த ரெஜிம்ல 470 பேர் இருப்பாங்களாம். அதுல 200 பேர், பாதி பேர் கொண்டு வந்துட்டார். அந்த அளவுக்கு, ஏன்னா 40 பேரு சபதம் எடுத்திருக்கிறான் யூதர்கள். அவங்களோட இடத்துல இருந்து இப்ப அவரு வெளியில போகணும், அவங்க இடத்துல இருந்து இப்ப பக்கத்து ஊருக்கு போகணும். அதுவும் கரடு முரடான பகுதியா, அது ஒரு மலைப்பகுதி போல ஒரு இடமா, அது வழியா போனோம். இப்ப அப்போ ரொம்ப பாதுகாப்பாக தேசாதிபதி பெலிக்ஸிடம் இவரை அழைத்து கொண்டு போகிறார். ஒரு நிருபம் எழுதினாராம். இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு வரும். இந்த நிருபத்தை படிச்சு பார்த்தா படிக்கலாம். என்னவென்றால், கொலை செய்ய போகிற சமயத்தில் உங்களுக்கு நான் இது வரைக்கும் போன வாரம் நடத்தினது ஞாபகம் இருக்குமானால் நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பான்னு உங்களுக்கு புரியும். 23ஆம் அதிகாரம் 27 இப்படி சொல்லிட்டாரா? 21ஆம் அதிகாரம் 33 வாட்சி பார்க்கலாம். அப்போஸ்தலர் 21 33. அப்பொழுது சேனாதிபதி வந்து அவனை பிடித்து 2 சங்கிலிகளினாலே கட்டும்படி சொல்லி, இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் என்று விசாரித்தான். அதற்கு ஜனங்கள் பலவிதமாய், இப்போ ஆக்சுவலா தெரியாது அவருக்கு, எல்லாம் பிடிச்சிட்டு வெளியில வரும்போதுதான் மெதுவா சொல்றாரு நம்ம ஆளு அவர் ரோமன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் தேசாதிபதி பயந்துடுறாரு, ஐயோ அப்படின்னு சொல்லி அப்பதான் பயப்படுறாரு இல்லையா? ஆனா பாருங்களேன், ஒரு கவர்மெண்ட்ல இருக்கிறோம் எப்படி லெட்டர் எழுதுவான்றதுக்கு ஒரு நல்ல சாம்பிள். 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே தன்னுடைய மேல் அதிகாரிக்கு இவர் எப்படி லெட்டர் எழுதுறாரு, என்னமோ இவர் பார்த்தாராம், ஒரு கரெக்டான டைம்ல நான் போய் இவரை காப்பாத்திட்டையா. யூதர்கள் கொலை செய்ய இருந்த பொழுது பாருங்களேன் எப்படி இருக்குல்ல. நம்ம கூட அப்படிதான், நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டோம்னு சொன்னா நாம எவ்வளவு தூரம் 100% நல்லவங்க அப்படின்னு சொல்றதுக்காக அதை நரேட் பண்ணும்போது ரொம்ப அழகா நம்மளை பிரசன்ட் பண்ணிடுவோம். கரெக்ட் டைம்ல போய் அவனை பிடிச்சிட்டேன். அதே மாதிரி இவர் சொல்றார், அப்போ ரோமன் என்று அறிந்து இவனை அவர்கள் கையில் இருந்து விடுவித்தேன். அப்புறம் 28, அவர்கள் இவன் மேல் சாட்டின குற்றத்தை நான் அறிய வேண்டும் என்று இவனை அவர்கள் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பு கொண்டு போனேன். இவன் அவர்களுடைய வேதத்துக்கு அடுத்த விஷயங்களை குறித்து குற்றம் சாட்டப்பட்டவன் என்று விலகினதே அல்லாமல் மரணத்துக்காவது இவனை விலங்கு போடுவதற்காவது கண்டறிந்தான விலங்கு போட்டார். எடுத்த உடனே விலங்கு போட்டார். அவன் பிடிக்கும் போதே ஒரு கை விலங்கு போட்டு கோட்டைக்குள்ளே அழைச்சுன்னு போயிட்டார். என்ன மாதிரி நரேட் பண்றாரு பாருங்க, கிளீனா. ஐ எம் a clean ஆபீசர். நான் ரொம்ப ரைட் டைம்ல நான் இந்த கேஸை எடுத்தேன். அவன் உயிரை காப்பாத்தி கொண்டு வந்து ஐயா உங்க முன்னால வைக்கிறையா அப்படின்றாரு. ஆனா ஒண்ணும் இல்ல, பின்னால யார் இருக்கா? தேவன் இருக்கிறார். அவர் அந்த பவுலின் மேல கண் வைத்திருக்கிறார், திட்டம் வைத்திருக்கிறார். சில நேரம் மனிதர்கள் நம்மை பற்றி சொல்லும் அபிப்பிராயங்களை, நம்மை பற்றி அவர்கள் விவரிப்பதையெல்லாம் நாம கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவோம், அதிர்ச்சியா இருக்கும். நம்மளை பத்தி நம்மளே இப்படி நினைச்சிருக்க மாட்டோம். ஆனா இன்னொருத்தர் நம்மளை பத்தி இப்படி ஒரு அபிப்பிராயத்தை வச்சிருப்பாங்க. நாம் மறந்ததை கூட அவர்கள் நினைவுல வைத்திருப்பார்கள். ஏனென்றால் அவர்களை நல்லவர்கள் என்று சித்தரிப்பதற்காக மட்டுமே அவர்கள் அதை பேசுவார்கள். ஆனா நடுவில் நமக்கு ஒரு ஞாபகம் இருக்கணும், தேவன் என் மீது தன் கண்ணை வைத்திருக்கிறார். தேவன் என் மீது தன் திட்டத்தை, ஏன்னா ரோமாவூருக்கு நீ சாட்சியாக போகணும்னு சொல்லியாச்சு. இப்போ சாதாரணமாவது இவன் பிளான் பண்ணல, இவன் கொலை செய்யணும்னு திட்டமிடலன்னு சொன்னா இவன் சாதாரணமாவது கூப்பிட்டு வந்திருப்பாங்க இவரை.
ரெண்டு சோல்ஜரை பக்கத்துல நிக்க வச்சு அவரோட கூட வேணா பவுலை கூட்டு வந்திருக்கலாம். இந்த அளவுக்கு இவன் சதி திட்டம் செய்தான். ஆனால் தேவ திட்டம் எப்படி இருக்கும்? 200 சோல்ஜர்ஸ் நடுவுல, ஈட்டி வீரர்கள், குதிரை வீரர்கள் நடுவுல என்ன பந்தோபஸ்தா இவரை கொண்டு போறாங்க. இவ்வளவு பாதுகாப்பு தேவன் கொடுத்தார். இப்போ யாருக்கிட்ட இருந்து இப்ப காப்பாத்துறாரு? அந்த யூதர்கள் கொலைவெறியின் இடத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுலை காப்பாற்றுவதற்காக ரோம அரசாங்கத்தை பயன்படுத்துறார். நம்முடைய தேவன் ஆச்சரியமானவர். அவர் நமக்காக என்ன செய்வார் என்பதை நம்மால கற்பனை செய்தவே பார்க்க முடியாது. அவர்கிட்ட நம்மளை விடணும். முதல்ல we must leave ourselves to God's hand. தேவனுடைய கையில நம்ம விட்டுறணும். அவருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கி நம்மளை விட்டுறணும். நம்ம யோசனை பண்ணா ரொம்ப குறைவா தான் யோசனை பண்ணுவோம். நம்முடைய யோசனை, நம்முடைய திட்டங்கள்ல ரொம்ப அற்பமாக இருக்கும். தேவ திட்டத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அப்போ லெட்டர்ல சொல்றாரு, இது மத சம்பந்தமானது. அவனை கைது பண்ணி விலங்கு கூட அவன் மேல போடுற அளவுக்கு குற்றம் இல்லையா? 30 தெரிய வந்த போது வந்து அவர்களுக்கு கட்டளையிட்டேன். ரொம்ப அழகான ஒரு கடிதம் இது. ஒரு அரசாங்க அதிகாரி தன் மேல் அதிகாரிக்கு எப்படி எழுதுவாரோ அந்த அளவுக்கு ரொம்ப சரியா எழுதி முடிச்சிட்டார். இப்ப 31 இருந்து போகும்படி அனுப்பிவிட்டு குதிரை வீரரோட அனுப்புறாங்க. அந்த காலாட்படையில போனவங்க எல்லாமே திரும்பிட்டாங்க. இப்ப குதிரை வீரரோட இப்ப போறாங்க, உள்ள போறாரு. அவர்கள் நிறுத்தினார்கள். எந்த நாட்டான் என்று கேட்டு ஏரோதின் அரண்மனையிலே அவனை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான். இப்போ எவ்வளவு தூரத்துக்கு அந்த யூதர்கள் 40 பேரும் அதற்கு பின்னால் இருந்த ஆசாரியன் மற்றும் சங்கத்தார், பொது ஜனங்கள்ல இன்னும் அநேகர், அவர்கள் ஒரு திட்டம் செய்து தேவ மனுஷனை கொலை செய்யும்படியாக இருந்தால், இன்னொரு பக்கம் தேவ திட்டமானது எவ்வளவு அழகாக செயல்பட்டது. பவுலே நினைச்சு பார்த்து கேட்டிருந்தா கூட, ஐயா ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுங்க எனக்கு, ஏதோ கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பெருசா கொடுத்திருப்பாங்க. 200 போர் வீரர்களும், வில் வீரர்களும், குதிரை வீரர்களும், இவ்வளவு பேர் கொடுத்துருக்க முடியுமா? முடியாது. இவர் ரெக்வஸ்ட் பண்ணி, இவர் கேட்டிருந்து, இவர் முயற்சி பண்ணியிருந்தாருன்னா இவர் கத்திரத்துல விட்டார். அப்ப அவ்வளவு பெரிய ப்ரொடெக்ஷன்ல இவரை கொண்டு போறாங்க, போய் அங்க நிறுத்துறாங்க. அரண்மனையில இப்பொழுது அவர் கைதியாக இருக்கிறார். இப்போ யூதர்கள் வரணும், அவங்க வந்து தங்கள் வழக்கை முன்வைக்கணும். நம்ம அடுத்து படிக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலோட மனநிலை, அவர் கர்த்தருக்காக எவ்வளவு அருமையான ஒரு மனுஷனாக தன்னை அவருடைய பலத்த கையிலே அடக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ரோமாபுரிக்கு போவதாக கர்த்தர் சொன்ன பிறகு, அவர் கொல்லப்படுவதான ஒரு சூழ்நிலை வந்த பிறகு, அதுல தப்புவது எப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறி கண்டிப்பா இருக்கணும். ஒண்ணு வேணாம், சேனாதிபதிக்கு போய் சொல்லுன்னு அந்த வாலிபன் போய் சொன்ன பிறகு, அந்த சேனாதிபதி எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம். அவர் ஒருவேளை ஒரு பணத்துக்கு ஆசைப்படுற ஆளா இருந்தா என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். இது ஒரு சாதாரணமான விஷயம், இது ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம். ஆனா பாரு, ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவன் இந்த பவுலின் மீது கவனமாக இருக்கிறார் என்பதற்கு அந்த பவுலையும் செயல்படுத்தினார், சுற்றி இருந்தவர்களையும் செயல்படுத்தினார். அப்போ நம்ம பிரச்சனையே இல்லாம, எந்த விதமான ஒரு 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 எதிர்ப்புமே இல்லாம நம்முடைய வாழ்க்கை ரொம்ப லகுவா, ரொம்ப இயல்பா, சாதாரணமா நல்லா போகணும் அப்படின்னு நினைச்சா அப்படி ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் இல்லை. நாம் சவால்களை எதிர்கொண்டுதான் ஆகணும், பிரச்சனைகளை எதிர்கொண்டுதான் ஆகணும்.
நாம் நினையாத பிரச்சனைகள், நிறையாத துன்பங்கள் தினமும் நம்முடைய வாழ்க்கையில வந்து போயிட்டே தான் இருக்கும். ஆனால் நாம் தேவனுடைய கரத்தை பற்றி கொள்ள வேண்டியது அவசியம். 2 வருஷ காலம் அங்க இருக்கிறார் அவர், அரண்மனையிலே கைதியாக. அங்கிருந்து நிருபங்களை எழுதியிருப்பார் கண்டிப்பா. இவ்வளவு துன்பங்களும் பாடுகளும் படுவதாக சொல்லி அதை அப்படியே அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவனாகிய இந்த மனுஷன் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? அவருடைய பொறுமை, அவருடைய விசுவாசம், அவருடைய தைரியம் எவ்வளவு அற்புதமாக இருக்கணும் இல்லையா? ரோமாபுரிக்கு போகும்படியான அவருடைய விருப்பம், அவருடைய ஜெபம் நிறைவேற போகிறது. ஆனா அது நிறைவேறுகிற வழி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கப்பல் ஏறி ஒரு அழகான பயணமாக ரோமாபுரிக்கு போகலாம். ஆனா பின்னால நம்ம படிக்கும்போது அவர் சில கைதிகளோடு கைதியாக தான் ரோமாபுரிக்கு போகிறார். ஆனா அவர் ஒரு கம்பீரமான ஒரு ஊழியக்காரனாக அந்த ரோமாபுரிக்கு அவர் போகலாம். ஒரு சுவிசேஷ பயணம், 3 பயணம் பண்ணிட்டார். அதுல ஒரு பயணத்துல ஒரு இடமா கூட ரோமாபுரி இருந்திருக்கலாம். ஏன்னா அங்க ஒரு புள்ளி ஆண்டவர் வந்து இறங்கி அவர்கிட்ட சொன்னது வச்சுதான் நம்ம இதை படிச்சுட்டு இருக்கோம். கர்த்தர் மீது நாம் நம்பிக்கை வைக்கணும். சங்கீதம் 27:14. சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடம் தைரியமா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு மட்டும் காத்திருக்கணும். அவருக்கு மட்டும் காத்திருக்கணும்னு என்ன அர்த்தம்? அவர் எனக்காக செய்வார் என்று நாம் காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும் போது அவர் என்ன செய்வாரா? ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கிறது, அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். காத்திருக்கும் போது இருதயம் சோர்ந்து போகும், சலித்து போகும், ஒரு வெறுப்பு வந்துடும் காத்திருக்கும் போது எப்பவுமே. ஆனா ரொம்ப முக்கியமா அங்க ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இப்ப நம்மளே கூட சொல்லிட்டாங்க 5 மணிக்கு வெயிட் பண்ணுங்க, நம்ம போய் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டோம். 5:15 ஆச்சு, பாக்குறோம் வரல. உடனே ஒரு போன் வருது, இது வந்துட்டே இருக்கேன், நடுவில் ரொம்ப டிராபிக்கா இருக்கு, சாரி இன்னும் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு இல்லையா, சரி வந்துடுறேன். இன்னொரு 15 மினிட்ஸ் ஆச்சு, பார்த்தா வரல. மறுபடியும் ஒரு போன் வருது, இல்ல கிட்ட வந்துட்டேன் சிக்னல்ல நிக்கிறேன், என்னமோ தெரியல, நடுவில் ஏதோ ஒரு வண்டி குறுக்கில் இருக்கு. ஏதோ நமக்கு சொல்றாங்க. ஒரு மனுஷனே பாருங்க, நாம் காத்திருக்கும் பொழுது நமக்கு ஒரு சலிப்பு, கோபம் அல்லது கஷ்டப்படுவோம் அப்படின்றத சரி செய்வதற்கு ஒரு மனித மனமே நமக்கு முயற்சி செய்யுது. நம்மளே அப்படிதானே சொல்றோம், கொஞ்சம் 2 மினிட்ஸ் வந்துடுறேன். அப்ப அப்படியே நீங்க பல மடங்கு யோசனை பண்ணி பாருங்களேன். கர்த்தருக்கு காத்திருப்போமானால் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவருடைய சித்தத்துக்கு, அவருடைய கைக்கு, அவருடைய மனதுக்கு நாம் காரியத்தை விட்டுவிடும் போது. இன்னொரு விஷயம், இந்த சதி திட்டம் செய்தாங்கல்ல, அவங்க ரொம்ப ஞானமாக இதை செய்யணும். அவ்வளோ பிளான் ரொம்ப அழகா பண்ணணும். இல்லைன்னா இந்த ரோம சேனாதிபதியின் கையில் இருக்கிற ஒரு கைதியை அவர்கள் கொலை செய்யும்படி ஒரு திட்டம் பண்ணணும்னு சொன்னா, முக்கியமான நபர்களாக அந்த 40 பேர் இருக்கணும், ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கணும் கண்டிப்பா. அப்போ மனுஷர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கான திட்டங்களை சில நேரங்கள்ல போடுவாங்க. ஆனா தேவன் அதற்கு மேல அந்த திட்டத்தின் அதிகமா பல மடங்கு ஞானம் உள்ளவராக அவர் செயல்படுவார். நினைச்சானுங்க சகோதரர்கள், இவன் கனவு சொல்லி நம்மளை கேவலப்படுத்துறான். யோசிச்சு நம்மெல்லாம் இவனை வணங்குவோன்றான். அப்பாவுக்கே கோபம் வருது. இவன் அவன் ஒன்னில்லாம ஆக்கினான். அவனை உயிரோட இல்லாத ஆக்கிட்டோம்னா அது எப்படி அவன் கனவு பலிக்கும்? எல்லாம் யோசனை பண்றான். வர்றான், கரெக்டா குடிக்கிறான், குழியில போட்டான். தேவன் அங்க ஒரு மனிதனுக்குள்ள இருந்த எண்ணத்தை உருவாக்குகிறார். இல்ல வேணாப்பா, நம்ம சகோதரனாச்சே, தூக்கிடலாம், எங்கேயாவது வித்தரலாம், போய் பொழைச்சுக்கிட்டோம், எங்கேயாவது கண்ணு தெரியாத ஒரு இடத்துக்கு அவன் போய் பொழைச்சுக்கிட்டுமே. அந்த சதி திட்டம் போட்டு கொலை செய்யும்படியாக இருந்தவர்களுக்கு நடுவிலேயே ஒரு நல்ல எண்ணம் உருவாகும்படி தேவன் செய்தாரே. ஒரு மனிதன் அல்லது மனிதர்கள் நம் வாழ்க்கையின் மீது ஆதிக்கம் செலுத்தும்படியாக, டு இன்ஃப்ளூயன்ஸ், பாதிக்கும்படியாக திட்டமிடுவார்கள். ஆனால் தேவன் சர்வஞானி என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 21 30
21:30. கர்த்தருக்கு விரோதமான, அவருக்கு எதிரான, அவரை தாண்டிய ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தர் என் மீது ஒரு திட்டம் வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை கலைக்கும்படியாக, அதை திசை திருப்பும்படியாக, அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாக எத்தனை மனிதர்கள் முடிவெடுத்தாலும் சபதம் எடுத்தாலும் சரி, தேவ திட்டம் என்னில் எது நிறைவேற வேண்டுமோ அதை அவர் நிறைவேற்றி விடுவார். நல்லாதான் போயிட்டு இருந்தது யோசேப்புக்கு. திடீர்னு ஒரு பழி வந்தது, 2 ஆண்டு காலம் சிறை. யோசேப்பு என்ன யோசிச்சிருக்கலாம்? முடிஞ்சுதுரா வாழ்க்கை, ஏதோ ஒரு வீட்டுல சோறு தண்ணி கிடைச்சது, கௌரவமாவது இருந்தோம், அடிமையாக இருந்தாலும் கூட ஒரு கௌரவமா இருந்தோம், வீட்டின் பொறுப்பு ஒரு உக்ரானக்காரன், ஒரு மேனேஜராவது இருந்தோம், என்ன அப்படி சிறைக்குள்ளே வந்திருக்கோம். 2 வருஷம். சில நாட்கள்னா கூட மனுஷன் தாக்கு பிடிப்பான். 2 வருஷம் போது அவன் டோட்டல் மைண்ட் செட்டே மாறிடும். ஆனால் கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கும்படியாக யோசேப்பு கர்த்தரோடு தன் இருதயத்தை வச்சிருந்தார். உங்கள் வாழ்வின் விருப்பம், திட்டம் எல்லாம் என்ன? எல்லாமே நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிறோம். நம்முடைய வாழ்வு சமாதானமா இருக்கணும்னு தானே நினைக்கிறோம். நம் வாழ்வு மகிழ்ச்சியா இருக்கணும்னு தானே நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய இப்பொழுது இருக்கிற ஒரு நிலைமைக்குள்ளே அது சாத்தியமில்லாதது போல சில விஷயங்கள் இருக்கிறது. அப்படிலாம் ஒண்ணு சாத்தியம் இல்லை. யோசிப்போம். தேவன் சர்வ ஞானம் உள்ளவர். அவருக்கு எதிரான ஒரு ஆலோசனை, புத்தி, ஞானம் எதுவுமே கிடையாது. அப்போ மனிதர்கள் எந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் திருப்பி நேவிகேட் பண்ணி எல்லாம் கொண்டு போயிட முடியாது. தேவனுடைய பலத்தை கைக்குள் நம்ம ஒப்பு கொடுப்போமானால் அவர் ஏற்ற காலத்தில் நம்ம என்ன பண்ணுவாரா? உயர்த்துவார். அவர் மேல் நம்பிக்கை வச்சுட்டுன்னு சொன்னா, நடுவுல சோர்ந்து போற மாதிரி இருந்தா கூட அவரே நம்மை திடப்படுத்தி விடுவார், நம்மை சிறப்படுத்தி விடுவாராம். காரியத்தை முடிக்கிறது அப்புறம் இருக்கட்டும், நடுவுல போன் பண்ணி கொஞ்சம் இதோ வந்துடுறேன், கிட்ட வந்துட்டேன்னு சொல்ற மாதிரி அவர் நம்ம இருதயத்தை சிறப்படுத்துவாராம். ஒரு இன்றைக்கு இவ்வளவு விஷயம் நம்ம காதுல வாங்கியிருக்கோம் இல்ல, ஒவ்வொருடைய மனதுக்குள்ள, உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைக்குள்ள, உங்கள் எதிர்பார்ப்பு, ஜெபம், அது எல்லாத்துக்கும் ஒரு வாக்கியம் அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் நம் கண் முன்னாலே மிகப்பெரிய ஒரு விசுவாச புருஷனாக, தேவனுடைய மனுஷனாக, கர்த்தருக்கென்று தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்த ஒரு மனிதனாக தெரிகிறார். அவர் வாழ்க்கைக்குள்ளிருந்து அப்படியே சாரம் எடுத்ததை போல எடுத்து நம்முடைய விசுவாசத்தை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலால எதுவும் செய்ய முடியாது. அங்கிருந்து இவன் கையிலிருந்தும் ஓட முடியாது, அவருக்கு திட்டம் இல்லை. இப்ப சேனாதிபதி கோட்டைக்குள்ள கொண்டு போய் வச்சாச்சு, அங்கிருந்து அவர் ஓட முடியாது, அப்படி ஒரு பிளான் அவருக்கும் இல்லை. ஆனாலும் வெளியே வந்துட்டார்ல, அவரை கொலை செய்யும் திட்டத்திலிருந்து காப்பாற்றப்படும்படியாக ஒரு பெரிய சேனை அவரை சூழ வெளியே வந்துட்டார் இல்ல. அப்ப தேவனுடைய திட்டம் என்பது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சேனாதிபதியின் உத்தரவுக்கு அந்த யூதர்கள் 40 பேர் காத்திருந்தார்களாம். உத்தரவு வந்தது, இவங்களுக்கு சாதகமா வரல, பவுலை காப்பாற்றும்படியான உத்தரவு வந்தது. கர்த்தருடைய வார்த்தையை கூர்ந்து பாருங்க, அதை விவரமா பாருங்க, அதை உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையோட கர்த்தர் எனக்கு இதுல என்ன சொல்வார் என்று எதிர்பார்த்து நீங்களே வாசிங்க, தினமும் வாசிங்க. இன்றைக்கு போன் பார்க்கிற நேரம் 4 மணி நேரத்துக்கு மேல இருக்கு ஒரு மனுஷனுக்கு ஆவரேஜா. வேதத்தை 4 நிமிஷம் படிக்கிறது இல்லை. இந்த தலைமுறையினுடைய சாபம்னே சொல்லலாம். ஒரு ஆபத்தான, ஒரு ஆரோக்கியமற்ற சூழ்நிலைக்குள்ள நாம் இருக்கிறோம். சிந்திங்க, ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஊழிய காலத்தில் பாடுபடுவதற்காகவே அழைக்கப்பட்டார் என்று நாங்கள் அறிந்தாலும், அவரே அறிந்தாலும், அவர் அதிலே நடந்து கொண்ட விதம் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது, முன்னுதாரணமா இருக்கிறது, எங்களுக்கு அதிக தைரியம் தருகிறதுப்பா. உமக்கு உம் கைக்குள் தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷனை நாங்கள் பார்த்தோம். மனிதனுடைய புத்திசாலித்தனமான எந்த திட்டங்களுக்கும் மேலே
உம்முடைய ஞானம் பெரிது, உம் ஆலோசனை பெரிது, உம் புத்தி பெரிது, உம் திட்டம் பெரிதப்பா. நன்றி செலுத்துகிறோம். நீர் எந்த வகையிலும் உம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிற தேவன். இதோ இங்கே இந்த வார்த்தைகளுக்கு நடுவிலே தங்களுக்கான செய்தியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய சித்தத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து உமக்குள் தங்களை பலப்படுத்திக் கொள்ள கற்றுத்தாரோம். உம்முடைய பலத்த கரம் கிருபை இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.